ஆச்சரியமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? யார் உங்களை அற்பமா நினைக்கிறார்களோ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் அதனுடைய முடிவை நான் சம்பூர்ணமாய் மாற்றுவேன். ஆமென் சொல்றீங்களா? நீங்கள் தேவனுடைய கரத்துல நம்ம இருக்கும்போது, தேவனுடைய பாதையில நம்ம நடக்கும்போது, நம்முடைய துவக்கங்கள் அற்பமா இருந்தாலும் முடிவை தேவன் சம்பூர்ணமாய் மாற்றுவார். ஆனா உங்களுடைய துவக்கத்தை பார்த்து அநேகர் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்கன்னா, இவன் எங்க இதை செஞ்சு முடிக்க போறான், அப்படிதானே? அநேகருடைய சிந்தனைகள் அப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய துவக்கத்தை பார்த்து அநேகர் நகைப்பார்கள், உங்களுடைய துவக்கத்தை பார்த்து அநேகர் எரிச்சல் அடைவார்கள், உங்களுடைய துவக்கத்தை பார்த்து அநேகர் முறுமுறுப்பார்கள், ஆனால் முடிவை தேவன் சம்பூர்ணமாய் மாற்றுவார். ஆமென் சொல்றீங்களா? தேவன் நம்மோடு கூட இருப்பாரெனால் நம்முடைய முடிவுகளை, நம்ம செய்கிறதான செயல்களை எல்லாவற்றையும் தேவன் அவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? யார் உங்களை அற்பமா நினைக்கிறார்களோ அவர்கள் முன்பாக தலையை தேவன் உயர்த்துவார். உங்களுடைய ஆரம்பங்களை பார்த்து யாரெல்லாம் அசட்டை பண்றாங்களோ அவங்களுக்கு முன்பாக உங்களுடைய தலைகளை உயர்த்துவார். தாவீது கடைசி வரைக்கும் தேவனை விடவே இல்லை, தேவனுடைய கரத்தையே பிடிச்சிட்டு இருந்தான். அதனாலதான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் தாவீதை ஆண்டவர் விருத்தி அடைய செய்தார். ஆனா அவனுடைய ஆரம்பம் எப்படியா இருந்தது? அற்பமா இருந்தது. தகப்பன் மதிக்கல, அவனுடைய சகோதரர்கள் மதிக்கல. அவன் போர் செய்யும் போது, நீ எதுக்கு வந்த இங்க? நீ ஆடு மேய்க்கிறவன் தானே, உனக்கு இருக்கிற அந்த 4 ஆடை விட்டுட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தாவீதை பார்த்து கேட்டாங்க சகோதரர்கள். ஆனா அவனுடைய தகப்பனையும் சகோதரர்களையே காட்டிலும் தாவீதை மட்டும்தான் ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். தாவீதினுடைய அற்பமான துவக்கத்தை தேவன் சம்பூர்ணமாய் முடிய செய்தார். ஆமென் சொல்றீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை அற்பமாய் இருக்கிறதோ, யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை சம்பூர்ணமாய் தலை நிமிர செய்வார். ஹல்லேலூயா.